ஓஹோ எந்த பேபி. அஸ்வின் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில இருக்கிற அஸ்வினுக்கு 3 லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. அவர் லைஃப்ல நடந்த அந்த 3 லவ் ஸ்டோரிஸ் தான் இந்த ஓஹோ எந்தன் பேபி படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். இந்த ஓஹோ எந்தன் பேபி படம் ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். பயம். இந்த விஷயத்த பண்ணா இப்படி நடந்துருமோ, இவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணாம இருக்கும். அந்த பயம் எடுத்தோடனே பெரிய விஷயத்த ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு பயம் வந்து தடங்களா இருந்துச்சுன்னா அந்த பெரிய விஷயத்த விட்டுருங்க. ஒரு சின்ன விஷயத்துல இருக்கிற பயத்தை ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே அந்த பயம் எல்லாம் தானா போயிடும். அப்புறம் நீங்க நினைச்சிட்டு இருக்க அந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு தடங்கள்லாம் இருக்கிற அந்த பயத்தையும் கிராஸ் பண்ணி அந்த பெரிய விஷயத்தையும் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. எதுவுமே சாத்தியம் தாங்க. ஓஹோ எந்தன் பேபி எல்லாமே நியூ ஃபேஸஸ். நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் அண்ட் ஒரு சின்ன சில படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தவங்க அப்படின்னு பெரிய ஸ்கிரீன்ல ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கான நீங்க பாக்குற நியூ ஃபேஸஸ் இருக்கங்காட்டி இந்த கதைக்குள்ள நீங்க ஈஸியா வந்து இப்ப மாடர்ன் ஏஜ்ல இந்த மாதிரி தான் லவ் பண்றாங்க, இப்படி எல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மை ரியாலிட்டி ஃபேக்டருங்கிறது அவங்க மூலியமா வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது ஒரு பெரிய பிளஸ்னே நான் பாக்குறேன். அண்ட் ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆல்ரெடி பார்த்த லவ் ஸ்டோரி அப்படின்லாம் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கருணாகரனோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு நோட்டபிள் மென்ஷன். அண்ட் மிஸ்கின் சார் என்னதான் ஒரு அவருக்கு ஸ்கிரீன் டைம் கம்மினாலும் அவர் ஷேர் பண்ண அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் இந்த படத்துக்கு இருக்கிற சோலே வந்து அந்த மிஸ்கின் கேரக்டர் பண்ற ஒரு சின்ன விஷயத்தினாலதான் அதை ரொம்ப அழகா மிஸ்கின் சார் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா நல்லாவே ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ். ரெடின் கிங்ஸ்லே எனக்கு மட்டும் தானே தெரியல, அவரு காமெடி பண்றாரு, ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. பட் அவரோட வாய்ஸ் கொஞ்சம் ஹை பிச்சா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் கேட்கறதுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அண்ட் அந்த காமெடியுமே வந்து என்னடா இது பூமர் காமெடி மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சட்டில் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிற படத்துல. ரெண்டாவது, புரோட்டகனிஸ்ட் அஸ்வின் கேரக்டரை இவ்வளோ அப்சசிவா காட்டியிருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் ரியாலிட்டி மிஸ் மேட்சுக்காக படத்தை விட்டு வெளியே போறதுக்கு. இப்போ ஒரு ஓடிடியில பாக்குறீங்கன்னா ஒரு சிங்கிள் சிட்டிங்ல பார்க்காம இது கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வெப் சீரிஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கிப் பண்ணி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். அண்ட் இந்த படத்தோட அந்த ஒரு டைரக்ஷன் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேவை இன்னுமே என்கேஜிங்கா எழுதிருக்கலாம்னு தோணுச்சு. லவ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் சில டைலாக்ஸ் மூலியமா டைரக்ஷன்ல வந்து காட்டியிருக்காங்க. பட் விஷுவலாவே இன்னும் நிறைய சீன் அதுக்கு எழுதி ட்ரை பண்ணிருக்கலாம் நான் ஃபீல் பண்ணேன் இந்த படம் பார்க்கும்போது. நெகட்டிவ்ஸ்ல ஒரு ஸ்பூஃப் மாதிரி வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடின் கிங்ஸ்லே வச்சும் விஷ்ணு விஷால வச்சும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. மற்றபடி இந்த படத்துல பெரிய நெகட்டிவ்ஸ்னு எதுவும் இல்லை. ஒரு டீசென்டான வாட்ச். குழந்தைகளோட பார்க்க முடியாது, 2 3 லிப்லாக் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு நீட்டான ஒரு காதல் கதை அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு சில மெசேஜை வந்து சொல்லாம கதையோட ஃப்ளோலயே இருக்கிறங்காட்டி இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ண சின்ன சின்ன லைஃப் லெசன்ஸுமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆகும்னு நான் நம்புறேன். அண்ட் முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின் டீசென்டான ஒரு மியூசிக் ஒர்க், பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இருந்துச்சு படத்தோட மூட செட் பண்றதுக்கு. அண்ட் எடிட்டிங்குமே வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தார் பிரணவ் இந்த படத்துக்கு. ஸோ அந்த படத்தோட ஃப்ளோவை எந்த வகையிலுமே வந்து எடிட் பேட்டர்ன் பாதிக்கல. ஸோ ரொம்ப சூப்பரான படமும் கிடையாது, ரொம்ப சுமாரான படமும் கிடையாது. எபோ ஆவரேஜ் ஃபிலிம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓஹோ எந்தன் பேபி. இன்னும் நீங்க பாக்கலீங்கன்னா ஓடிடி ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் ஆன எல்லாருமே ஒரு நல்ல ஃபைன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்னுமே மாதிரி ரோம்காம் படங்கள் இன்னும் பெட்டர் ஸ்டோரி லைன் பெட்டர் ஸ்கிரீன் பிளேல வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அண்ட் இந்த ஓஹோ எந்த பேபி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 55 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. ஓஹோ எந்த பேபி அப்சஷன் ப்ரூஸ் கயாஸ் எட் லவ் ஹீல்ஸ் ஸ்லோலி. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரங்க.